மாதிரி ஒரு ஸ்லோகம் எழுதுறதுக்குன்னு சொல்லுவா. மலையத்தனை பாவம் செய்தால் அதை கடுகத்தனையாகவும், கடுகத்தனை புண்ணியம் செய்தால் அதை மலையத்தனையாகவும் எழுத வேண்டும் சித்திரகுப்தான்னு சொல்லி சித்திரகுப்தனுக்கு வேண்டிண்டு ஒரு விரதம் இருக்கும். உப்பு இல்லாத பத்தியமா அன்னைக்கு சாப்பிட்டு அந்த மாதிரி விரதம் இருக்கும். இப்படி இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, யூஸ்வலாவே இந்த லோகத்துல நம்ம நிறைய பாவங்கள் செய்யறதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் ஆக்டிவிட்டிஸ் லீட் டு பாவம். அதுல இருந்து ஒரு விமுக்திக்கு என்ன பண்ணலாம்? அப்படி யார் இந்த சித்திரகுப்தன் என்ன பெரிய ஸ்பெஷல் அப்படின்னா, சித்திரகுப்தன் பிரம்மாவோட மானசீக புத்திரனா. அவர் பிரம்மாவுக்கு ரொம்ப டியூட்டிஸ் ஜாஸ்தியா இருந்ததுன்னு அசிஸ்ட் பண்றதுக்குன்னு, பிரம்மாவோட கணக்கு வழக்கெல்லாம் பாத்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை மானசீக புத்திரனா ஒரு படத்துல இருந்து எடுத்ததா அப்படின்னு. சித்திரத்துல இருந்து வந்தார். குப்தமா அப்படின்னா சீக்ரெட்டா யாருக்கும் தெரியாம அந்த மாதிரி இருந்ததுனால சித்திரகுப்தான்னு பேர் வச்சான்னு சொல்லுவோம். அந்த சித்திரகுப்தன் அக்கௌண்டன்ட்னாலே நம்மளுக்கு எல்லாம் ஒரு போரிங் பர்சன் அந்த மாதிரிதான் ஞாபகம் வரும். ஆனா இங்க எஸ்ஐவிக்கு வர போற சித்திரகுப்தன் ஒரு நாட்டி பர்சன், வெரி மிஸ்டிவஸ், ஒரு விளையாட்டு பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி என்ன அவர் விளையாட்டுத்தனம் பண்ணுவார் அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு நம்ம we are going to see. எல்லாருக்குமே இங்க நிறைய கஷ்டங்கள், ஸ்பெசிபிக்லி செரீன் இண்டஸ் வேலியில கொஞ்ச நாளாவே நிறைய ட்ரபிள்ஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. நம்ம தலையெழுத்தை மாத்தக்கூடியவர் சித்திரகுப்தன். சோ செரீன் இண்டஸ் வேலியோட தலையெழுத்தை மாத்தத்துக்கு இந்த பூம்பு மாட்டுக்காரன்னு வருவான். செரீன்ல இண்டஸ் வேலியிலயும் பூம்பு மாட்டுக்காரன் நிறைய 2-3 வாட்டி வந்திருக்காரு. நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூம்பு மாடை எடுத்துட்டு வருவார். இன்னைக்கு பூம்பு மாட்டுக்காரன் வேற ரோல் எடுத்துட்டு ஒரு நல்ல காலத்தை கொண்டு வர நம்மளோட தலையெழுத்தெல்லாம் மாத்துறதுக்குன்னு ஒரு சித்திரகுப்தனை அழைச்சிட்டு வரதா இருக்கார். சித்திரகுப்தன் இஸ் கோயிங் டு கம். பூலோகத்துக்கு எழுந்துள்ள போறாரு. என்ன அதையே ஒரு காமிக்கல் டேக்ல எடுத்துக்க போறார். நான் தான் சொன்னேன் இல்லையா, சித்திரகுப்தன் ரொம்ப விளையாட்டு பிள்ளைன்னு. அவர் ஏகப்பட்ட விஷமம் பண்ணி அங்க யமதர்மராஜா பயங்கர டென்ஷன்ல இருக்கார். என்ன டென்ஷன்? காலம் யூஸ்வலா காலம் படுத்தும் பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கு காலன் படும் பாடு இந்த சித்திரகுப்தனால என்ன அப்படிங்கறத நம்மளே போய் யமலோகத்துல அந்த அவ என்ன நடக்கிறா அப்படிங்கறத போய் பார்க்கலாம். ஓகே, வெல்கம் டு சித்திரகுப்தா விசிட் பூலோகம். மார்த்தண்ட சத்ருஷ ஸ்ரீமான் மார்த்தண்ட சமதேஜசா அவ்யகவ்யவஹத்வம் ரொம்ப கவலையா இருக்கு. கடவுளே ஈஸ்வரா, என் கூட ஒருத்தன் இருந்தான், சித்திரகுப்தன் பேரு, எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டான். எங்க போனான்னு தெரியல. இவ்வளவு நாளா கணக்கு புள்ள அவன் எனக்கு தான். பெரிய பெரிய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எல்லாம் இருப்பாங்க. இவன் பர்ஃபெக்டா வச்சுட்டு இருந்தான். லீவு கேட்டா இண்டஸ் வேலி நினைச்சு சொல்லாம போயிட்டான். எங்க போயிட்டான்னு தெரியலையே. ஐயப்பா கிருஷ்ணா, கடவுளே, ஏய் எங்க போனே நீ? வா இங்க திரும்பி. நீ வராட்ட பொண்ணு கொடுக்க உடன எங்க போயிட்டு நீ சொல்லாம கொள்ளாம. ஆமா, இப்போ இந்த லோகத்துல நிறைய பேரு பெருக்கும் ஜாஸ்தியா இருந்திருக்கான். என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு சித்திரத்தை தஸ்தாவதி ஒண்ணு கொடுத்துருக்கான். அதுல பார்த்தா தான் கணக்கு தெரியும் யாருக்கு யாரும் ஆகணும். அது இல்லாம ஒண்ணுமே ஒரு 2 மாசமா நான் வேலையே செய்யல. பூமிக்கு தாக்கவே முடியல. நெருப்பிற்கும் ஜாஸ்தியாகிட்டே இருக்கு. அதுக்கு பூமாதேவிக்கு வேற கால் வலிக்கிறது, முட்டு வலிக்கிறது, ஜெகுலுக்கு போயிருக்குங்கிற காலில் யாரும் தாக்காம அங்கங்க வெடிக்கிறது. பூமி வெடிச்சு எல்லா இடத்துலையும் பூகம்பம் வருது. ஜனப்பகை ஜாஸ்தியாகிட்டு இருக்கு. அதுக்கு நடுவில் இன்னொன்று எல்லாருக்கும் என்ன கொடுக்குறான்னா, நீ ஒரு குழந்தை பெற்றா 10,000 ரூபா, 2 குழந்தை பெற்றா 30,000 ரூபா, 4 குழந்தை பெற்றா 50,000 ரூபான்னு சொல்றாங்க. அதனால எல்லாரும் குழந்தை பெற்று தள்ளிகிட்டே இருக்காங்க. அது வேற ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்றா. என்னத்த பண்றானோ, ஹோம்ல ஒர்க் பண்றானோ தெரியல. ஜனப்பிரகை ஜாஸ்தியாகிட்டே இருக்கு. என்ன பண்றது? அது வேற இன்னொரு பக்கம் ஆஸ்பத்திரி, ஆம்புலன்ஸு, எக்ஸ்ரே, இது ஸ்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி சீனியர் சிட்டிசன்ஸ் ஜனத்தொகையும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. யாரும் போகவே மாட்டாங்க வேலைக்கு. என்ன பண்றது? கணக்கு சொல்லி சரியான பூமியா இல்லை சொர்க்கலோகமா நரகலோகமான்னு பார்த்து நான் சொல்ல வேண்டாமா? என்னுடைய வேலை எது? நான் வேலை என்ன செய்ய முடியல. பூமாதேவி கோச்சுக்கிறா. என்னப்பா நீ பண்ணிட்டு இருக்க? பூமி தாங்கவே இல்லையே, நான் என்ன பண்றதுன்னு பூமாதேவி கோச்சுக்கிறா. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி என்ன பண்றதுன்னு
தெரியலையே, எல்லா ஜனங்களும் கஷ்டப்படுறா. இங்க நெருக்கம் ஜாஸ்தியாயிட்டு இருக்கு. இப்படியே போனா டிராபிக் தான் ஆயிடும் போல இருக்கு. இங்கேயும் நடக்க முடியாம போயிடும் போல இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயோ, பாரம் தாங்க முடியலையே. இன்சென்டிவ் வேச கொடுக்குறா. அதை தவிர தாய்க்கு தந்தை 2 பேருக்கும் பிரசவம்னு தெரிஞ்ச முன்னாடியே லீவு கொடுத்துருக்காங்க. எல்லாரும் அப்பாவுக்கும் லீவு, அம்மாவுக்கும் லீவு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேற. என்னதான் பண்ணுவான்? எல்லாம் இஷ்டப்படி ஜனசங்கை ஜாஸ்தியாகிட்டு இருக்கு. தாங்க முடியல. என் வேலையும் போயிடும் போல இருக்கு. எருமை கத்துன்னு கத்துது. அதுக்கு வேற போவோம். அது ஒன்றும் இல்லை. புல்லு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் புல்லு கொடுத்தாலும் கேட்க மாட்டேங்குது. சத்தம் போட்டுட்டே இருக்காது பாட்டில். என்ன பண்ணணும்னே தெரியலையே. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டான். சொல்லாம கொள்ளாம போக மாட்டான். சாதாரணமா லீவு கேட்பான். நான் இல்லைன்னு சொல்லிட்டு கொடுப்பேன். ஆனா இந்த வாட்டியை சொல்லாம கொள்ளாம போயிட்டான். எங்க போனான்னு தெரியல. தத்தாவதியும் இல்லை. தத்தாவதினால நானே கணக்கு பார்த்து கொஞ்சம் பார்த்துருப்பேன். இது என்னதான் பண்றது கடவுளே தெரியலையே. கேட்கறதா சத்தம் எல்லாருக்கும். சரி, அப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். கடைசியில என்ன பண்றது? இவன் சித்திரகுப்தன் வர காணும். இப்போ டெம்பரரியா நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தா துரும்புன்னு ஒருத்தர் இருக்கானா. அமெரிக்காவில் இருக்கானா அவன். ட்ரம்பு அப்படிங்கிறான். அவகிட்ட போய் கேட்டேன், என்னப்பா பண்றது? ஜனத்தொகை ஜாஸ்தியா இருக்கீங்க, கவலையா படாதவோ, பூண்டோட கைலாசம்னு அவன் 1000 சுட்டு வீழ்த்தி அனுப்பிட்டாங்க. இங்க ஒரே கூட்டம். என்ன பண்றதுன்னு தெரியல. தத்தாவதி இருந்தா தானே நான் யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு போகலாம், யாரெல்லாம் நரகத்துக்கு போகலான்னு டிசைட் பண்ண முடியும். அப்படின்னு பார்த்து சரி, இன்ஜினியர், டாக்டர் இவாள்லாம் நல்லவாழத்தான் இருக்கா, எந்த வாழைத்தான் சொர்க்கத்தில் போட்டேன். பாக்கி எல்லாத்தையும் முடிச்சு நரகத்தில் போட்டேன். ஆனா என்கொயரி பண்ணி பார்த்தா இவன் தான் பெரிய சண்டாளனா இருப்பான் போல இருக்கு. டாக்டர் வந்து இடது வலது எடுக்கிறான், கண்டுக்கு கால ஆப்ரேஷன் பண்றான், சகாதாரங்களே ஐசியூல கொண்டு போய் போடுறான். என்ன பண்றது? செத்தவனையும் ஐசியூல போடுறான். அனாவசியமா ஆப்ரேஷன் பண்றான். அம்மா அநியாயம் பண்ணிட்டு இருக்கான். அவனை நான் சொர்க்கலோகத்துக்கு போறேன். அதே மாதிரி யார்? இன்ஜினியர், கான்ட்ராக்டர். அவன் தான் ரொம்ப நல்லவனா இருக்கான்னு நினைச்சேன். அவன் என்ன பண்ணா, பாலம் கட்ட ஆரம்பிக்கும் போதே பின்னாடி கட்டின பாலம் எல்லாம் இடிஞ்சு விழுறது. என்ன எல்லா இடத்துலையும் பணத்தை வாங்கின்னு என்னெல்லாமும் பண்ணிட்டு இருக்கான். அதனால சிவன் வந்து கோச்சுக்கிறார். என்னப்பா இது, நல்ல வாழையெல்லாம் நீ நரகலோகத்துல போயிட்டு இந்த மாதிரி வாழையெல்லாம் நீ இந்த மாதிரி சொர்க்கலோகத்துல போட்டிருக்கே, நீ என்னதான் வேலை செய்யறா? வேலையும் காலி ஆயிடும் போல் இருக்கு. சித்திரகுப்தனையும் காணும். சரி, நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. சரி, இப்போ துரும்புகிட்ட சொல்லி வச்சிருக்கோம். அப்போ என்ன செய்வோன்னு தெரியல. ஏண்டா சித்திரகுப்தா, எங்கடா போயிட்டே நீ? வாடா சித்திரகுப்தா வா வா. தெரியாது சார். நாங்க ஆதார் கார்டு அது என்னெல்லாம் கார்டு கொடுக்க முடியாது. நான் தான் சித்திரகுப்தன். வெளியே சித்திரகுப்தனும் தெரியாதுங்க சார். நீங்க யாருக்கு தெரியாது? உள்ள விடு. சொன்னாதான் உள்ள விட்டார். சொல்லிட்டார். வள்ளி விட்டு கேட்டு வா. ஐயா வரட்டும். உள்ள விடு. என்னையே அடையாளம் தெரியல. நீங்க எல்லாம் சர்வன்ட். மன்னா நீங்கள் இருக்கிறீர்களா மன்னா? நான் ஜாலியாக வந்து கொண்டிருந்தேன். பொருங்கள் மன்னா கொஞ்சம் பொருங்கள். தெரியலையே என்ன பண்ணிட்டு இருக்கு. இது என்ன வேஷம் இது? பாருங்கள் மன்னா, நான் சித்திரகுப்தன். ஒளி வீசும் அந்த கண்களை பாருங்கள். தெரிகிறதா? நான் தான் சித்திரகுப்தன். இது என்ன தலப்பாக வேற பாவாடை கட்டின்னு வந்திருக்கேன். மன்னா இருங்கள் பொருங்கள். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கேள்வி கேட்காதீர்கள் மன்னா. ஒவ்வொரு கேள்வியாக கேளுங்கள். பூமியில் மனைவியர் கணவர்களை கேட்பது போல ஒரே நேரத்தில் அவ்வளவு கேள்வியும் கேட்கிறீர்கள். கொஞ்சம் பொருங்கள், நான் சொல்கிறேன் மன்னா. சரி சொல்கிறேன். பொருங்கள். எங்க தொலைஞ்சு போயிருந்த முதல்ல இருங்கள் மன்னா. உங்களுக்கு பிபி ஏறி விடுகிறது. கொஞ்சம் பொருங்கள். ஆமா, கொஞ்ச நேரமாவே கொஞ்சம் பொருங்கள் மன்னா. நான் ஒன்னு சொல்லுவேன், கோபப்பட்டு விடக்கூடாது. பொறுமையாக கேளுங்கள். நான் பூமிக்கு சென்றிருந்தேன். ஏன் என்று கேட்காதீர்கள். கொஞ்சம் பொருங்கள். நான் பூமிக்கு சென்றிருந்தேன், ஒரு வேலையாக சென்றிருந்தேன். அங்கு போனால் நமது கண்ணாடி எங்கெங்கயோ காமித்து விட்டுகிறது. எங்கேயோ நான் சுற்றி அலைந்தேன். பல நாடுகளை சுற்றி அலைந்து ஒரு வழியாக இந்தியாவுக்கு வந்து சேர்ந்து போனால் அங்கே போனால் நிறைய பிரச்சனை. எந்த ஒரு மனிதர்களும் இதே மாதிரி ஒன்று அணிந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் பெயர் என்ன என்று கேட்கிறேன். கண்ணாடி என்று சொல்கிறார்கள். இதை போட்டுக்கொண்டால் நல்லா தெளிவாக தெரிகிறது மன்னா. அதற்காக இதை அணிந்து கொண்டு பார்த்தேன். நன்றாக இருக்கிறது, தெளிவாக இருக்கிறது. ஏற்கனவே எனக்கு கண்ணு கொஞ்சம் மந்தமாகி விட்டது மன்னா. மங்கள் என்று ஆகிவிட்டது. எனக்கு ஸ்ரீதருக்கும் சேகருக்கும் வித்தியாசம் தெரியவில்லை. லதாவுக்கும் லலிதாவுக்கும் வித்தியாசம் தெரியவில்லை. நடராஜனுக்கும் நாகராஜனுக்கும் வித்தியாசம் தெரியவில்லை. சுஜாவுக்கும் சுதாவுக்கும் வித்தியாசம் தெரியவில்லை. என்ன செய்வது?
மன்னா அதெல்லாம் ரொம்ப சிக்கலாகி விடுகிறது மன்னா. மாற்றி தூக்கி விடக்கூடாது, எனக்கு ஏற்கனவே கெட்ட பெயர், நிறைய கெட்ட பெயர், மாற்றி தூக்கி விடக்கூடாது என்பதால் நானும் ஒன்று அணிந்து கொண்டேன். இப்போது தெளிவாக தெரிகிறது மன்னா, நீங்களும் ஒன்று அணிந்து கொள்ளுங்கள். மகாராணி கூட அழகா இருந்தாலும் இருப்பார்கள். அது கண்ணாடியின் கதை. பொறுமை பொறுமை பொறுமை. உடைக்கு வந்து விடுகிறேன் அடுத்தாப்பு. நமது பாரம்பரிய உடையை அணிந்து கொண்டுதான் நான் சென்றேன், இல்லை என்று சொல்லவில்லை. மற்ற நாடுகளில் போகும்போது இந்த மாதிரி நம்முடைய உடையெல்லாம் போட்டு நிறைய பேர் அலைகிறார்கள். 10க்கு 2 பேர் அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கிறார்கள், யாரும் கண்டுகொள்ளவில்லை. நமது நாட்டுக்குள் வந்தேன். நாய் என்று ஒரு விலங்கு மன்னா இவ்வளவு உயரம் தான் இருக்கிறது. புலி சிங்கத்தை விட மோசமாக இருக்கிறது. துரத்தி விட்டது. நானும் ஓடுகிறேன், என் ஷூ எல்லாம் பிச்சு விட்டது. எப்படியோ ஓடி காம்பவுண்ட் வால் குதிச்சு உள்ள குதித்து போனால் மனிதர்கள் இருக்கும் பகுதி அங்கே ஒரு கொடி கட்டி மற்றவர்களுக்கு உதவட்டும் என்று நிறைய துணிகளை தொங்க விட்டிருந்தார்கள். கிளிப்பு ஒன்றை தொங்க விட்டிருந்தார்கள். அதில் எனக்கு சேருகிற மாதிரி இந்த மாதிரி 2 உடைகளை. பொம்பளை பக்கம் எதுக்குடா போறேன்? பொம்பளை பக்கம் இல்லை மன்னா, பொம்பளை பக்கம் இல்லை. கொடி கட்டி வெளியில் தொங்க விட்டிருந்தார்கள். எனக்கு சேருகிற மாதிரி இருந்தது, எடுத்து கட்டி கொண்டு வந்து விட்டேன். அவ்வளவுதான். நன்றாக இருக்கிறதா மன்னா? கட்டி கொண்டு வந்தேன். ஆனால் இதை கட்டி கொண்டு வந்த பிறகு நாய்கள் ஒன்றும் சொல்லவில்லை. ஏனால் இதை மாதிரி ஒன்று ஆண்கள் அறிந்து கொள்கிறார்கள், அது லுங்கி என்று சொல்கிறார்கள் மன்னா. இதுக்கு ஆனா பெயர் பாவாடை. ஆனா இது பெண்கள் உடை என்று சொல்கிறார்கள். எந்த பெண்ணும் இதை அணிந்து கொள்வதில்லை. ஆண்கள் தான் இந்த மாதிரி அணிந்து கொண்டிருக்கிறார்கள். பேச்சை நிறுத்து. என்ன சாவு கரட்டி கஷ்மாலம் மடையா புத்தியா இல்லாதவனே, எங்கடா போயிருந்தேன்? மன்னா மன்னா நான் சொன்னேன், போன மாதமே இந்த மயிலாப்பூர் கபாலியை என்கவுண்டரில் தூக்கினோமே, அவர்களுடன் பேசாதீர்கள் என்று. இதை பாருங்கள், உங்களுக்கு மெட்ராஸ் பாஷையெல்லாம் வந்து விட்டது. பேசாதீர்கள் என்ன கேட்கிறீர்களா? மெட்ராஸ் பாஷையா? அப்படித்தான் சொல்கிறேன். அந்த எல்லாம் அங்க உள்ளதுதான். கபாலியுடன் எதற்காக நீங்க பேசுகிறீர்கள்? அது ஓகே, அது எல்லா இடமும் பேசலாம், பிரச்சனை இல்லை. சரி மன்னா, நான் எதற்காக போனேன் என்று சொல்லி விடுகிறேன். அப்பாடி, நமது ஏற்கனவே எனக்கு கண் கொஞ்சம் மங்கலாகி விட்டதா, கண்ணாடி அணிந்து கொண்டுதான் பார்க்க வேண்டும், அந்த அளவுக்கு ஆகிவிட்டதா. நமது யமலோகத்தின் ஓரத்துக்கு விளிம்புக்கு சென்று இப்படி பார்த்துக் கொண்டிருந்தேன். சூரியன் வரும் திசையில் நழுவி விழுந்து விட்டது மன்னா நமது இறப்பு குறிப்பேடு. ஆமா மன்னா, குறிப்பேடு. இவ்வளவு டென்ஷன் காமிக்காதீர்கள். நான் அதை தேடி போய்விட்டேன், உடனடியா போய்விட்டேன். உடனே போய் தூக்கி கொண்டு வந்து விடலாம் என்று போனேன். சொல்லாம போனேன். இதெல்லாம் சொல்லிட்டு போக முடியுமா மன்னா? நீங்க போக விடுவீர்களா? என்ன பிடிச்சு வச்சு கட்டி வச்சு உரித்து விட மாட்டீர்களா? கீழே விழுந்து விட்டது, தேடி எடுத்து விடலாம் என்று போனேன். நமது பூமி கண்ணாடி இருக்கிறது, நம்ம கண்ணாடி அது எங்கெங்கோ காமித்து விட்டது. சுற்றி அலைந்து கடைசியில் வந்து சேர்ந்தேன். எல்லா இடத்துக்கும் வந்தேன், இந்தியாவுக்கும் வந்தேன், எல்லா இடத்திலும் கிடைக்கவில்லை. சரி, நேராகி விட்டதே என்று உங்களிடம் திரும்பி வந்து விட்டேன் மன்னா. கிடைக்கவில்லை, இன்னும் என்ன செய்வது? அழாதே, நிறுத்து. லீவு கேட்டு போயிருக்கலாம் இல்லையா? நினைச்சியா லீவு கொடுக்காம லீவு கேட்டு வாங்கிட்டு போனோம். மன்னா, எனக்கு கேஷுவல் லீவே நீங்க கொடுக்க மாட்டீர்கள். இது எந்த கணக்கில் கொடுப்பீர்கள்? நீங்க கொடுக்கவே மாட்டீர்கள். 3 மாசமாச்சு ஜெகப்பிரகம் தாங்கிட்டு இருக்கு. என்ன பண்றது? நம்ம போட்டு மன்னா, மனிதர்கள் எல்லாம் என்னை வாழ்த்துவார்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி மன்னா, இப்ப ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுங்கள். எப்படி கண்டுபிடிப்பது? அதை நோட்டை கண்டுபிடிக்காம இன்னும் செய்ய முடியுமா? என்னோட மாய கண்ணாடியை கொண்டு வாருங்கள். மாய கண்ணாடி கொண்டு வாருங்கள். நான் பார்த்து சொல்கிறேன். சரி, என்ன இருந்தாலும் எவ்வளவு நாளா ஒன்னா இருந்துட்டோம். அதனால நம்ம கொஞ்சம் உன்னை பொறுமையா இருந்து உன்னை மன்னிப்பு கொடுக்கிறேன். கொஞ்சம் இனிமையாவது தலையெல்லாம் எடுக்காத இது மாதிரி. இல்ல மன்னா, நமது தலைப்பாகை ரொம்ப சுரியல் இருக்கிறது. ஆமா, எனக்கு தலை கனம் வேற ஜாஸ்தியா இருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே அது அதிகம் தான் சொன்னாரு. யமதர்மன் என்ற இது அகம்பாவம் உங்களுக்கு அதிகம். யார்கிட்ட சொல்லுவது? அது எல்லாம் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், மனைவியிடம் சொல்லாதே, அது தெரிஞ்சுக்கோ. மனைவியிடம் உங்கள் அகம்பாவம் செல்லாது மன்னா, அது எனக்கு தெரியும். உங்கள் வீக்னஸ் எல்லாம் எனக்கு தெரியுமே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கண்ணாடி உங்கள் கண்ணாடி வந்து விட்டது, கொண்டு வந்து இந்த பக்கம் வந்து விட்டது. உதாரணங்கள் உங்கள் மாய கண்ணாடி. யாரை கண்ட கொண்ட கோயில்கள்? நான் மாய கண்ணாடியை பார்த்து நோட்டை கண்டுபிடித்து விடுவீர்களா? இல்ல இல்ல, யாருகிட்ட பேசுவேன்? நாரதரிடம். நாரதா, ஏய் நாரதா, எங்கப்பா போயிட்ட? எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணும். நான் ஒரு சிக்கல்ல மாட்டின்னு இருக்கேன். என்ன சொன்ன? இங்கதான் இருக்கியா? சரி, எனக்கு என்கிட்ட ஒரு முட்டா பைய என்னோட கூட இருந்துட்டு இருக்கான். அவன் இங்க இருக்கிற தஸ்தாவேஜை இங்க தொலைச்சிட்டான். எங்கேயும் தெரியாது, ஊரெல்லாம் சுத்திட்டு வந்து தொலைக்கவில்லை. இங்க காணாமல் போய்விட்டது. தொலைக்கவில்லை. தொலைத்தல் என்பது வேறு, காணாமல் போனது என்பது வேறு. அப்படியா? ஏதோ ஒண்ணு நானும் இப்போ அது எங்கன்னு நீ ஊருக்கு சுத்துறையே, கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ண கூடாதா? எங்க இருக்குன்னு சொல்லு பார்க்கலாம். எங்க? பூமாதேவியா? எங்க எங்க? பூமியிலையா? பூகண்டத்துலன்னு சொல்லு. சரி, பூகண்டத்துல எங்க? மகாபாரதமா? ஆமா, மகாபாரதத்துல எங்க? யாரு மன்னர் அங்க? மாடியா? மாடி இல்லப்பா, அது மாடிஜி. ஓஹோ, மோடிஜி சொல்றியா? சரி சரி,
மாடியோ கீழியோ அவர் மன்னன் இங்க அவர் ஊர்ல இருக்குங்கய்யா. அவர் ஊர்ல எவ்வளவு பெரிய இடம்பா, நான் எங்கேன்னு தேடுவேன். இல்ல இல்ல, அங்க கோயம்புத்தூர்னு தமிழ்நாடுல ஒரு இடம் இருக்கான். அப்படியா? தமிழ்நாட்டுல எங்கே தேடுறது? தமிழ்நாடு ரொம்ப பெரிய இடம், எங்கே தேடுறது? இண்டஸ் வேலியா? ஓஹோ, அப்ப இண்டஸ் வேலியில தான் தஸ்தாவேஜி இருக்காக்கோ. சரி சரி, இண்டஸ் வேலியில இந்த சித்திரகுப்தனையே அனுப்பி தேடிட்டு எடுத்து வர சொல்றேன். ஜாக்கிரதை, இது என்னன்னு தெரியுது இல்லையா? ஆமாம் அண்ணா, இந்த செயலில் தான் இருக்கிறதா அண்ணா? அதன் அருகில் என் தலையில் போட்டு விட்டீர்கள், அதை எடுத்து ஓரமாக வையுங்கள். இந்த செயலியில் எங்கின்றது எடுத்து, சரி நான் பார்த்துக் கொள்கிறேன். அது வரை அருகில் வரைக்கும் சென்றேன் அண்ணா, பேரூர் வரை சென்றேன். அங்கே பச்சை நாயகியும் பட்டீஸ்வரரையும் பார்த்து தரிசித்து விட்டு வந்து விட்டேன். அதன் பக்கத்தில் தான் இருக்கிறதா இது? ஆமா, நீ என்ன தீர்த்தாடனத்துக்கா போயிருந்த? இல்ல மன்னா, தேடினேன். பிறகு நம்ம செய்த பாவங்கள் கொஞ்சம் குறையட்டுமே என்று கோவிலுக்குள் போய்விட்டு வந்தேன். இதில் ஒரு தப்பா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் குறையாது உனக்கு. சரி, என் கூட இருக்கிற வரைக்கும் பயமே கிடையாது உனக்கு, புரியுது? எனக்கு எப்படியாவது உனக்கு ஒரு டைம் தரேன், ஒரு 24 மணி நேரம். அது காணாது மன்னா, நம்ம அது வண்டி வெளில போகிறது, அது கொஞ்சம் பெட்ரோல் போட வேண்டும். சினிமா கினிமாலாம் போக கூடாது. அதெல்லாம் போக மாட்டேன், அதெல்லாம் போக மாட்டேன். நாடகமும் போக கூடாது, பொம்பளைகள் பக்கமும் போக கூடாது. பாவாடை கட்டிட்டு இருக்கேன். இது பாவாடை மாதிரி மன்னா, பாவாடை இல்லை. இது பாவாடை மாதிரி, நன்றாக காட்சி போகிறது மன்னா. அதற்காகத்தான் கட்டிக்கொண்டேன். சிங்கு 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 சின்ன ஆடின அண்ணன் என்ன? சரி, கொண்டு வா. ஒரு 24 மணி நேரத்துக்கு 48 மணி நேரம் தரேன். கண்டுபிடிச்சு கொண்டு வரலையா, நீயும் காலி நானும் காலி, வேலை போயிடும். என்ன, பூமாதேவி கோச்சுன்னு இருக்கா, பரமசிவன் கோச்சுன்னு இருக்கான், எருமை கோச்சுன்னு இருக்கு. இப்ப கத்த போறது பாரு எருமை. அது அப்பப்போ கத்திட்டே தானே இருக்கு. அதுக்கு என்ன பண்றது? ஏதோ நம்ம பேசுறது வரைக்கும் வாய்ப்பு கொடுத்தது அதே பேரு. எருமை பாத்து, எருமை எங்க இருக்கும்? எதா இருக்கும், கத்தும் கத்தும். சரி, அது பாட்டு கத்தி கொண்டு இருக்கட்டும், நான் செல்கிறேன் மன்னா, எனக்கு விடை கொடுங்க. கூப்பிடுறது நீ தங்கு சங்கெல்லாம் கூப்பிட்டமா ஏனே கேட்க மாட்டேன், கண்டுக்கவே மாட்டேன். இப்போ மணி ஆயிடுச்சு, வெயில் வேற ஏறிடுது, நம்ம வாக்கிங் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறோம். டயத்துக்கு நீ போகலன்னா உள்ள விட மாட்டா. டைமிங் ஃபாலோயிங், வெரி ஸ்ட்ரிக்ட் டைமிங், தெரியுங்களே? தங்கு சங்கம் கூப்பிடாதுங்க. ஏமா நான் எப்படி நீங்க வந்தாச்சு, இங்க எல்லாரும் என்ன கிழக்கு கிளாஸ்ல மத்தெடுக்கிற அங்க உட்காந்து ஒரு மாதிரி நம்ம கல்ச்சர் பழகி ஆரஞ்சு கலர் பழம் கட்டிட்டு அவங்க தங்கத்தை துறாமணி சொல்லிட்டாங்க, தங்கத்தை கல்யாணத்தை சொல்லிட்டாங்க. நீங்க என்னமோ தங்கு தங்கு போறீங்க. ஐயோ, நானும் தங்குலாம் கேட்டா ஏனே கேட்க மாட்டேன். இந்த பாரு, எனக்கு கலைமாமணி சிரோன்மணி எல்லாம் உன்னை கூப்பிட முடியாது. வேணும்னா உன்னை கண்ணே சங்குன்னு கூப்பிடுறேன். யாரும் கூப்பிடுவோம் இந்த மாதிரி கிரகச்சரம் இந்த வயசுக்கு உங்களுக்கு பெண்ண வருமா? கண்ணமணி எல்லாம் தேவையா? தேவையில்லை எனக்கு அதெல்லாம் ஒண்ணும். சரி, இப்ப என்ன பண்ணுங்கிற நீ? உன்னை நான் எப்படி கூப்பிடணும்னு சொல்றேன்? எங்க அப்பா அம்மா எனக்கு வச்ச நல்ல பேரு, தரிசனத்துல ஒரு பேரு சங்கீதா கூப்பிட்டாதான் நான் ஏன்னே கேட்பேன். ஓஹோ, அதுதான் உனக்கு இவ்வளவு கோவம், உங்க அம்மா அப்பா பேரை சொல்லலன்னு. சரி வா சங்கீதா, நல்லா சீக்கிரமா இந்த கூடாரத்தை கழட்டி போட்டுட்டு நல்லா சல்வார் கமீஸ போட்டு சீக்கிரம் வா. வெயில் ஏறது, வாக் போறதுக்கு டைம் சரியாயிடும். வா சீக்கிரம் வா. ஏதோ ஒரு ஒளிய வரணும், நான் வந்துடுவேன். நலந்தானா நலந்தானா போருமே, நீ நலம் விசாரிக்கிறதெல்லாம் போரும். இங்க நலமா இருக்கா? இப்போ நீ எதுக்கும் கவலைப்படாதவா. நம்ம வந்துட்டேன், சும்மா பாடலும் தோணிட்டு நம்ம வாக்கிங் போறோம். வா சீக்கிரம். இல்ல, ஒரு நிமிஷம் கேளுங்க. இப்ப நான் பழைய காலத்துல உத்தியோகம் குடும்பம் எனக்கு டைம் சரியா போயிடுச்சு. என்னோட டேலண்ட வெளியில கொண்டு வந்தது இந்த எஸ்ஐவி தான். அதனால இந்த எஸ்ஐவில நான் பாட்டு பாடுவேன், டான்ஸ் ஆடுவேன், எல்லாம் பண்ணுவேன். எல்லாருக்கும் அப்ப ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம வா, நம்ம வாக்கிங் போலாம். வா, வாங்க. சம்பு, அத பாரு. சாரி சங்கீதா, கூட்டு பழக்கமா எடுத்துமா, அதனால சம்பூதம் வருது. சங்கீதா, சங்கீதா ஏதோ இருக்கு. என்ன வந்தாலும் கேட்க மாட்டேன். சங்கீதா, அங்க என்னன்னு பாரு. அந்த டப்பா அங்க என்ன ஒண்ணு இருக்கு, என்னமோ தெரியல, ஒரு டப்பா. எடுக்காத. இதுல என்ன இருக்குமோ தெரியாது, நமக்கு பயமா இருக்கு எனக்கு. இல்ல, நம்ம கம்யூனிட்டியில இருக்கு, அது எடுத்து பார்க்கணும். அதுல என்ன இருக்கு ஏதா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்.
அதுக்கப்புறம் தான் இதை பத்தி திருப்பி அதே இடத்துல கொண்டு வச்சுக்கலாம் வேணுமாண்ணா. ஆனா இதை எடுக்காம முடியாது. நான் அதை எடுக்கத்தான் எடுப்பேன். சரி எடு, உனக்கு தைரியம் இருந்தா நீ எடு. கனமா இருக்கா? சரி நான் தூக்கின்னு வரேன், குடு. வா, நம்ம இங்கே நிக்க வேண்டாம், அப்படி உட்கார்ந்துட்டு பார்க்கலாம். இது எங்கேயாவது வைக்கிறதுக்கு வழி வேணுமே. சரி சரி. இங்க வைக்கிறதுக்கு ஒரு சேர் ஒண்ணு இல்லையே, இடத்துல எங்க கொண்டு வைப்போம். ஓ, அந்த டேபிள் ஒன்று இருக்கு, அங்க வச்சிருவோமா? வா, இதுல வச்சுன்னு பார்க்கலாம் நம்ம. வா. சரி, திறந்து பாருங்க நீங்க. இதுல நோ பேப்பர் எல்லாம் இருக்கு. என்ன பேப்பர் இது? இதுல என்ன எழுதிருக்குன்னே ஒண்ணுமே புரியலையேமா. என்ன லாங்குவேஜ்னே தெரியலையே. எனக்கு தெரிஞ்சது தமிழ், இங்கிலீஷ், அதுதான் ஹிந்தி கொஞ்சம் படிப்பேன். இது கன்னடமும் இல்ல, தெலுங்கும் இல்ல, மலையாளமும் இல்ல, தமிழும் இல்ல, ஹிந்தியும் இல்ல. ஏதோ புள்ளி கோடு அப்படி இப்படி நோ இருக்கு. ஒரு மனவெட்டி எனக்கு புரியல. ஒருவேளை நம்ம இதை எடுத்துன்னு போய் நீ பாரு, முதல்ல நீ தான் நிறைய மெத்த படிச்சிருக்கே, நீ பாரு, உனக்கு புரியுதா பாக்கலாம். நான் பாக்குறேன், ஒன்னொன்னு எடுத்து பாக்குறேன் என்ன இருக்குன்னு. இதுல என்ன இருக்கு? எல்லாமே இங்கிலீஷும் இல்ல, எந்த லாங்குவேஜும் இல்ல. ஆனா எனக்கு சில இடத்துல பேர் தெரியுது, சில இடத்துல டைமிங் தெரியுது. எனக்கு ஒரு சந்தேகம், இது ஒருவேளை நம்ம இங்க இண்டஸ் வேலையில நிறைய ஏஐ ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் இருக்கா, அவள்கிட்ட கொண்டு எடுத்துன்னு போய் நம்ம இதை டெசிபர் பண்ணி பார்க்கலாமா? ஏகொண்டெல்லாம் போவேன்னா நமக்கு வேண்டாத வந்து நான் சொல்றத கேளுங்க. இதுக்கு என்ன சான்ஸ் இருக்குன்னா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, இப்போ மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அவள் நான் சீனியர் சிட்டிசனுக்கு நிறைய கேர் பண்றான். அதனால அந்த அரசாங்க ஊழியர்லாம் இங்க வந்து சென்சஸ் எடுப்பா. இங்க தெரியும், இந்த சொல்லில எல்லா விதமான அடிப்படையான சௌகரியங்கள்லாம் இருக்கான்னு பாக்குறதுதான் அவ வேலை. அவ வீடு வீடா போய் சர்வே பண்ணி எல்லா பத்தி இருப்பா. ஒருவேளை அவ வந்த போது இங்க வேற விட்டுருப்பாளோ அப்படின்னு ஒரு எனக்கு சந்தேகம் ஏற்படுது. நிச்சயமா இருக்காது. அவ வந்தா தனியா வர மாட்டா, கும்பலா தான் வருவா. ஒருத்தர் விட்டா இன்னொருத்தர் எடுக்க போறாத. அதுவும் வாஸ்தவம் தான். அதனால பாக்கிறது சரி. அப்படியெல்லாம் விட்டுட்டு போறதுக்கு அரசாங்க ஊழியெல்லாம் அவ்வளவு மக்கள் இல்ல, அவெல்லாம் ரொம்ப கெட்டிக்காரா. அதனால அவ விட்டுட்டு போயிருந்தா நிச்சயமா சிபிசிக்கு போன் பண்ணி சொல்லிருப்பாங்க, இந்த மாதிரி எங்க ஒருத்தர் ஒண்ணு விட்டு போச்சு இண்டஸ் வேலியில அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அது போன் வந்ததாக தெரியல. இருக்கட்டும், இத பார்த்தா இந்த பெட்டிக்கு நிறைய சீக்ரெட் லாக் எல்லாம் போட்டு வச்சிருக்கா. ஒருவேளை இந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கட்டினவா அவ பணம் எல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கணும், அப்படி அந்த இதுல ஒரு இது அவளோட டேட்டா எல்லாம் போட்டு இதுல வச்சுட்டு போயிருப்பாளோ. ஆமா, இப்பதான் ரீசெண்டா வந்த சரி, அவளும் பாத்திருக்கலாம். ஆனா அவள் அப்படி அவ விட்டுருந்தா அவளுக்கும் சிபிஎஸ்சிக்கும் பஞ்சாயத்துக்கும் நிறைய கான்டாக்ட் உண்டு. ஆனா ஒரு நாள் அவ மறக்க மாட்டா. மறந்தாலும் போன் பண்ணி கேட்டுருவா. நாகராஜ கேட்போம், அவரு எப்படி யாரும் போன் பண்ணலான்னு. நாகராஜ், யாரும் போன் பண்ணாங்களா? இல்லன்னு அவர் சொல்றாரு. சரி, அவர் இல்லைன்னு சொல்லிட்டார். அதனால இது ரூல்ட் அவுட். இப்ப நான் மூணாவது சந்தேகம் நான் சொல்றேன். நானு என்ன சந்தேகம்னா, இங்க வந்து பேங்க்குக்கார ரெகுலரா வரா. அவ வந்து கஸ்டமைஸ் பண்றதுக்கு ஒருத்தரும் கேன்வஸ் பண்றா, எல்லாரோட பேருடா, குற்றவாளிக்கு எல்லாம் பண்றா. ஆனா அவ ஜாலியா பேசிட்டு உட்காந்துருப்பா. ஏன்னா யாரும் வரமாட்டா. வரலன்னா என்ன பண்ணுவா? பேசிட்டு தானே உட்காந்துருக்கணும். அப்ப கொட்டிக்கிட்டு இங்க வச்சிருப்பா. அதனால பேங்க்குக்கார வச்சுக்கிறதுக்கும் ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. பேங்க்குக்காரா ஒருத்தர் விட்டா இன்னொருத்தர் வந்து எடுத்துன்னு போயிருப்பா. நிச்சயமா அவளா இருக்காது. இல்ல, ஒருத்தர் அப்படியெல்லாம் இல்ல சொல்ல முடியாது. ஆனா பேங்க்குக்காரானே நம்ம சிபிசிக்கு போன் பண்ணி நாங்க தானே விட்டுட்டோமா அப்படின்னு கேட்பா. அதனால அவனுக்கு தகவல் வந்திருக்கும். அது ரூல்ட் அவுட். இருக்கும். அடுத்தது ஒருவேளை டாவா ஸ்கிரிப்டா இருக்குமோ, ஏதோ அத மாதிரி வந்து புள்ளி அது இதுன்னு எனக்கு ஷார்ட் ஹேண்ட் தெரியாது. ஒருவேளை அது ஷார்ட் ஹேண்ட்ல அவ ஏதாவது அந்த மாதிரி டிராமா டயலாக் எல்லாம் எழுதி வச்சிருப்பாளோ. ஷார்ட் ஹேண்ட் எல்லாம் எழுத மாட்டா. என்னோட சந்தேகம் ஒன்னே ஒண்ணுதான். கலை நிகழ்ச்சின்னா அதுல ஒண்ணு அந்த கலை நிகழ்ச்சியோட பேர் இருக்கும், இல்ல இந்த சினிமா அதுதான் புரியாத லாங்குவேஜா இருக்கு. அதுல எப்படி நமக்கு புரியும்? இல்லையே, அங்கங்க ஒன்னொன்னு இங்கிலீஷ் இருக்கு. அத பார்த்துதான் நான் சொல்றேன். பாசிபிலிட்டி இருக்கு. அதனால அவ வந்து ஒருவேளை நாடக கம்பெனியா இருக்கலாம். ஆனா இது எல்லாத்தையும் விட எனக்கு பயமா இருக்கிறதுக்கு ஒண்ணுதான். இவ்வளவெல்லாம் ஆயிருக்கே, இந்த பொட்டியெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காளே, ஒருவேளை
தீவிரவாதிகள் நம்ம சீனியர் சித்தனை அட்டாக் பண்ணணும்னு இங்க வந்திருப்பாளோ, ஒவ்வொரு வீடா பையா சர்வே பண்ணிருப்பா. சர்வே பண்ணியிருந்தான்னா 4 பேர் அரட்டை அடிச்சுட்டு இங்கேயும் அங்கேயும் போவா. அதனால இந்த நம்ம ரப்பர்ஸ் கட்டி விட்டுட்டு போயிருப்பா. அவன் விடுறதுக்கு சான்ஸ் உண்டு. எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை இருக்கலாம், அவன் ஃப்ரெண்டுக்கு கோட் வேர்ட்ல வந்து இங்க வச்சிருக்கேன்னு சொன்னாலும் சொல்லி இருக்கலாம். அதெல்லாம் நான் என்ன சொல்றேன், இந்த பொட்டி அப்படியே வச்சு திக்கிட்டு போட்டுடும். குப்பையில போடாத. இத நம்ம அப்படியே பத்திரமா எடுத்துன்னு போயிடலாம். யாருக்கும் ஒண்ணும் சொல்ல வேண்டாம். அப்புறம் யார் போன் பண்ணி, நாகராஜனுக்கு இப்ப தெரியும், யாரா வந்து போன் பண்ணி கேட்டா நம்ம திருப்பி கொடுத்துடலாம். சரி, இப்ப இந்த பொட்டி போடாத. இப்ப வேண்டாம். இப்ப இந்த பொட்டியை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சிடலாம் பத்திரமா. மூடு. உள்ள போக வேண்டியது. உள்ள பார்க்கக்கூடாது சார். கேள்வி கேட்டு மாமியை பார்க்க. மாமி பார்க்கணும்னா ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. மாமிட்ட சொல்லுங்க. மாமி கை காட்டு. பேன் கார்டு. மாமி பார்த்தாங்கன்னா கை இத காட்டு. பாரு சங்கீதா, அங்க பாரு கேட்டுக்கிட்ட செக்யூரிட்டி கிட்ட ஒரு கோமாளி மாதிரி திரு முடிச்சுன்னு என்ன பேசிட்டு இருக்க மாதிரி. அவன் ட்ரெஸ் பாரு வேடிக்கையா இருக்கு. என்ன டிராமா ரிவர்ஸ்ல இருந்து ஓடி வந்துட்டானா? தெரியல, பாக்கலாம். அவன் வரானா பாக்கட்டும். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேன் கார்டு கார்டு எதுக்கு அவனை உள்ள அனுப்புப்பா நீ. அதான் முதல்ல சொன்னேன், கேட்கறது கிடையாது. மாணி ஐயா, எனக்கு பார்த்தாலே பயமா இருக்கு. சங்கீதா, எனக்கு பசிக்கிறது வேற. நான் போறேன், சாப்பிட போறேன். நீ இந்த ஆளை நீ டீல் பண்ணு. இல்ல ஐயோ கிட்டக்கு வராதீர். அங்கே நில்லும். என்ன நீங்கள் ஒரு வித்தியாசமாக இருக்கிறீர்கள். நீ வித்தியாசமாக உன்னை பார்த்தாலே எனக்கு பயமாவும் இருக்கு, வேடிக்கையாவும் இருக்கு. பக்கத்துல வராது. அங்கே நில்லு. அங்க நின்னு பேசு. சங்கீதா, மோமி என்பது யார்? மோமி என்று சொன்னார்களே, மோமி எல்லாம் எங்களுக்கு யாரும் தெரியாது. மாமியா? அது மாமியா ஏதோ சொன்னார்கள். மோமியிடம் கேளுங்கள், மோமியிடம் கேளுங்கன்றார்கள். அது பேச தெரியாம மாமி வந்து ஓமி ஆக்கியிருப்போம். மோமி என்று மாமியோ மோமி. நீங்களா மோமி? போயிட்டு வரேன்னா மாமி நீங்களா மோமி? அங்க நின்று பேசுங்க. அங்க நின்று பேசு. நான் ஒன்றும் செய்ய போவதில்லை. மோமி யார் என்று சொல்லுங்கள். மோமி என்று நீங்கள் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு உனக்கு ஹோம் டெலிவரி வாங்கின்னு போயிடுறேன். ஜாகிரதை. இந்த ஆளு பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குமா? ஜாகிரதையாவா? பரவாயில்ல, போன் பண்ண எனக்கு அப்பப்பா ஆள் வந்து நீங்க கிளம்பி போயிட்டீங்க. என்ன மாட்டி விட்டு என்னால முடியாது. ஜாகிரதை. நீங்கள் போங்க. மோமி, உங்களை தான் பார்க்க வந்தேன். நீங்க பேசக்கூடாது. முதல்ல பேச வேண்டியது நானு. வந்தது நீங்க. யாரையும் பேச விடவே மாட்டீங்களா? இல்ல, நீங்க வந்தது நான் கேள்வி கேட்டதுதான் நீ பதில் சொல்லணும். நீ வந்து உனக்கே பேசக்கூடாது. எங்க போனாலும் நீங்கள் அப்படித்தான். நீங்க எங்க கம்யூனிட்டிக்கு வந்திருக்க, நான் உன்னை கேட்பேன். நீ யாரு? கோமாளியா? எந்த லோகத்துல இருந்து? இந்த பூலோகத்துல வந்த மாதிரி தெரியல. எங்க இருந்தோ நீ வந்திருக்க. உண்மைய சொல்லணும். உண்மையை சொல்றதா இருந்தா அப்ப சரின்னு சொன்னேன்னா நான் பேசுறேன். உடனே வந்து செக்யூரிட்டி மூச்சு விடுங்கள். நான் கொஞ்சம் பேசட்டும். பேசுங்க. நீங்க நான் ஒரு டிராமா ட்ரூப்பில் நடிக்கிறவன். எனது கால் ஷீட் ஐட்டங்கள் எல்லாம் வச்சு வசனங்கள் எல்லாத்தையும் ஒரு பெட்டியில் வைத்திருந்தேன். அந்த பெட்டி விழுந்து விட்டது. அது எப்படியோ இங்கே வந்து விட்டது என்று சொன்னார்கள். அதை தேடி வந்தேன். நீங்கள் அதற்குள் பேசிக்கொண்டே போகிறீர்களே. உங்களை எப்படி சகித்துக் கொள்கிறார்கள் இந்த சொசைட்டி? நீங்க தேடி வந்த ரைட்டு. ஆனா நீங்க திரு முடிக்கத்தை பார்த்தா நீங்க நாடகத்துல வந்து திருடுற மாதிரி டயலாக் பேசுற மாதிரி இல்ல. எனக்கு பயமா இருக்கு உங்களை பார்த்தா. நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க சொல்லணும். உங்க கையில நீங்கள் தானே கேட்க போகிறீர்கள். கேளுங்கள். கேள்வி என்று சொல்லியே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் எதை கேட்க போறேன் நீங்க முன்னாடி சொல்லுங்க. வாய பொத்துன்னு கப்சு பண்றீங்க. ஓகே, சரி. உங்க கையில அடையாள சீட்டு இருக்கா? நீங்க இன்னாருன்னு சொல்லிட்டு எந்த லோகத்துல இருந்து வந்திருக்கு? இந்த லோகத்தை சேர்ந்தவங்களா, தேவலோகத்தை சேர்ந்தவங்களா? எனக்கு ஒண்ணும் தெரியல. ஆனா உங்களோட ட்ரெஸ்ஸையும் பார்த்தா எந்த லோகமும் எனக்கு தெரியல. ஆனா தமிழ்நாடு சேர்ந்தது நிச்சயமா நீங்க இல்ல. தமிழ்நாடு இல்லை மாமி. வேற ஏதாவது மட்டும்தான் கோயம்புத்தூர் வர வேண்டும் என்று நியதி இருக்கிறதா? இல்ல, தமிழ்நாட்டுக்காரங்க மாதிரி தெரியும். நீங்க வரலாம். இந்த பாவனையை பார்த்து சொல்கிறீர்கள். இல்ல, நீதி இல்ல. உங்களோட ட்ரெஸ் அப்படி இருக்கிறதுனால யாரா இருந்தாலும் இந்த செக்யூரிட்டி இங்க இருந்து என்ன கிடைக்குன்னா இங்க எங்களோட எதுக்கு வந்தாக்கா இருக்கிறது. எங்களோட கம்யூனிட்டிக்கு வந்தாக்கா
நாங்க வந்து உங்களை அடையாள சீட்டு இல்லாம உங்களை வந்து எந்த இதுக்கும் அனுமதிக்கவே மாட்டோம். இது எங்களோட ரூல். ஆனா நீங்க ரூல காட்டுங்க உங்க அடையாள சீட்டை. செக்யூரிட்டி இங்க போனா ஆள் தெரியாத ஆளிடம் அனுப்பி விட்டாரே. இவரை இந்த மாமியை சமாளிப்பது எப்படின்னு எனக்கு தெரியவில்லை. மாமி இல்ல, மாமி தான் இந்த எல்லாருக்கும் பொதுவா இருக்கேன் நானு. மாமி ஆளுனால் நீங்க தானா? நான் செய்யலன்னா யாரும் செய்ய மாட்டாங்க. கேட்டு பாருங்க, எல்லாத்துக்கும் நாங்க தான் பண்ணுவோம். எல்லாவற்றுக்கும் மாமி தானா? அதனால எனக்கு மீறி இவங்க யாரும் வாயை திறக்க மாட்டாங்க. ஆல் பவர்ஃபுல். ஆமா, ஆல் பவர்ஃபுல் தானா? சரி சரி சரி. அதனால அடையாள சீட்டை காட்டுங்க. அடையாள சீட்டெல்லாம் இல்லை மாமி, காடெல்லாம் இல்லை. நானே நிறைய பேரை காட்டுக்கு அனுப்புகிறவன். என்னை போய் என்னிடம் போய் காடு என்று கேட்டால் நான் எங்க போவது? நீங்க என்னன்னா வேணா இருங்க, அடையாள சீட்டு இல்லாம இந்த சிறுநீண்ட செயல நீங்க நுழைய முடியாது. நோ ரூல், நோ பாசிபிலிட்டி, முடியாது. மாமி நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மாமி. என்னை பேச விடுங்கள், நான் சொல்கிறேன். உங்களிடம் ஒரு விஷயத்தை சொல்லிவிடுகிறேன். நான் தீவிரவாதியோ அல்லது ஏதோ டேஞ்சர் பண்ணுவதற்காக வந்தவன் இல்லை. உங்களிடம் மட்டும் ரகசியமாக சொல்கிறேன். என்னோட ரகசியமாக பேசும் குரலை இவ்வளவு தடியாக இருக்கிறது. மெல்ல பேசுகிறேன். மாமி நான் கேட்கிறதா? எல்லாருக்கும் கேட்கவில்லையே? யாருக்கும் கேட்கவில்லை? யாருக்கும் கேட்க? நான் யமலோகத்திலிருந்து வருகிறேன். என் பெயர் சித்திரகுப்தன். எங்களுடைய பாஸ் வந்து யமதர்மராஜா. எங்க அந்த நோட்டு யாரிடம் சொல்லிவிடாதீர்கள். அது இறப்பு குறிப்பேடு. அதில் யார் யார் எந்த தேதியில் இறப்பார்கள், யார் உயிரை வாங்குவது. நீங்கள் இங்கு நிறைய உயிரை வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். அந்த மாதிரி இல்லை. இது எழுதி வைத்து யாருடைய உயிரை யமலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போகலாம் என்று குறிப்பிடணும். அந்த மாதிரி குறிப்பு உள்ளதை அந்த பெட்டியில் வைத்திருந்தேன். அந்த பெட்டி இங்கே விழுந்து விட்டதாக எங்களுடைய முக்கியமான ஒரு அவர் நாரதர் மகாமுனி அவர் சொன்னார். கரெக்டாக குறிப்பார்த்து சொன்னார். எங்கள் கண்ணாடி ஒர்க் பண்ணவில்லை, தெரியவில்லை. அவர் கரெக்டாக பார்த்து சொன்னார், எஸ்ஐவியில் இருக்கிறது என்று. அவர் சொன்னார் ஒரு மாமியிடம் இருக்கிறது என்று சொல்லி இருக்கலாம். நேராக உங்களிடம் வந்திருப்பேன். சுத்தி சுத்தி வந்தேன். எஸ்ஐவியை எக்கச்சக்கமாக உங்களிடம் மாட்டிக்கொண்டு விட்டேன். அந்த பேப்பர்கள் எனக்கு முக்கியம் மாமி. அது இல்லாமல் நான் திரும்பி போக முடியாது. என்னால் இங்கேயும் இருக்க முடியாது. இல்ல, என்னால கொடுக்க முடியாது. நீங்க உங்களால கொடுக்க முடியாதானே உங்க யமதர்மராஜன் வந்து எனக்கு இவர் இன்னார்தான் அண்டர்ரூட் பண்ணணும். அவர் எனக்கு எழுதி கொடுக்கணும். என்னோட ஒரு நிபந்தனை இங்க நீங்க உங்களுக்கு அந்த பொட்டி வேணும்னா ஒரு மெயின் நிபந்தனை என்ன? இங்க உள்ளவங்க யாரும் இன்னும் 5 வருஷத்துக்கு சாவு கிடையாது. உங்களுக்கு உங்களோட லிஸ்ட் எதுவும் தெரியும். மாமி உங்களுக்கும் சேர்த்தே சொல்லி விட்டீங்களா? நான் என்ன சொல்லல, என்ன பத்தி கவனம் இல்ல. என்ன தவிர பாக்கி எல்லாருமே எனக்கு மேல வித்தியாசமானவங்க. 5 வருடம் போதுமா? எல்லாரும் அவங்க குழந்தைகளை வெளிநாட்டுல விட்டுட்டு தெரிய நின்று தெரிய சந்தோஷமா இருக்க வந்திருக்கிறாங்க. இங்க வந்து திருப்பதியில எல்லா விதமான வசதிகளும் பண்ணி கொடுத்திருக்காங்க. அவங்க சந்தோஷமா இருக்காங்க. ஆனா உங்க பட்டியல்ல அந்த மாமியோட பேர் இருக்குன்னு எடுத்தா அதன் பேர் எடுக்கணும். மாமி பிறப்பு மாதிரி இறப்பும் தவிர்க்க முடியாதது. அது இருந்தே தீரும். எந்த இலையாக இருந்தாலும் உதிரும், எந்த செடியாக இருந்தாலும் கருகும். எல்லாவற்றுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் உண்டு மாமி. அதனால இங்கே எஸ்ஐவியில் வாழ்பவர்களுக்கும் ஒரு எக்ஸ்பைரி வேண்டாமா? நீங்களே சகித்துக் கொள்ள முடியாது. உங்களையும் யாரும் அவ்வளவு நாள் சகித்துக் கொள்ள மாட்டார்கள். இல்ல, நீங்க சொல்றத நான் மறுக்கல. பிறப்பு இந்த இறப்பு நான் ஒத்துக்கிறேன். ஆனா உங்ககிட்ட இந்த பொட்டி வேணும்னா ஒரு வேண்டுகோள். அது ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட். ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் என்னன்னா, இங்க இருக்கிறவங்க யாரும் இன்னும் 5 வருஷத்துக்கு சாகக்கூடாது. அது மட்டும் இல்ல, அவங்க வந்து இவர தன்வந்திரிட்ட வந்து நீங்க கேட்டு இவங்க சாகாம இருக்கிறதுக்கு நலமா இருக்கிறதுக்கு என்ன விதமான மருந்து மாத்த இது உண்டோ அதுக்கு உண்டான வழிய அந்த தன்வந்திரி வந்து எழுதி வாண்டணும். அந்த எழுதி வாண்டத யமதர்மராஜனுக்கு கொடுக்கணும். அப்புறம் அவர் எனக்கு கையப்பும் போட்டு கொடுக்கணும். நீங்கள் சொல்வதை பார்த்தால் இவங்க எஸ்ஐவியில் உள்ள யாருக்கும் எந்த நோயும் இருக்கக்கூடாது, சாவும் இருக்கக்கூடாது. ஆமா, அதுதான். அது எப்படி மாமி முடியும்? நீங்க தான் ரூல் போடுறவா. நீங்க அந்த ரூலை மாத்தணும்னா மாத்தலாம். அதனால ஒண்ணும் தப்பே இல்ல. எஸ்ஐவில இருந்து காலி பண்ணி அடுத்த இதுக்கு போனால் உடனே தூக்கி விடலாமா? எஸ்பில உள்ளவர்களுக்கு பரவாயில்லையா? ஆமா, எஸ்ஐவிக்கு போக மாட்டாங்க. மாமி ஒருவேளை எஸ்திரிக்கு போனால் அவளை தூக்கிடலாமா? இல்ல, எஸ்ஐவிக்கு வித்தியாசமே கிடையாது. நாங்க 2 பேரும் ஒன்னேதான். There is no difference between SI3 and SP. ஓகே? ஆனா நாங்க எல்லாம் SIV இருந்தாலும் சரி, எஸ்திரியானாலும்
கண்டிஷன் ஒண்ணுதான். போனா போறதுன்னு இது நம்ம மாதம்பட்டி அது எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்ள வேண்டியதுதானே? இல்ல தேவையில்லை, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல. எங்களுக்கு எங்க கம்யூனிட்டி மட்டும் பச்சைப்பாளையத்தில் இருந்து நமக்கு வேலைக்கு வருகிறார்களே அவர்கள், அவர்களை பத்தி எனக்கு கவலை இல்ல. அவர்களை பாத்துக்கிறதுக்கு வேற இருக்காங்க, பஞ்சாயத்துக்காரங்க பாத்துப்பாங்க, வேற சென்சஸ்கார பாத்துக்காங்க. பேரூரில் உள்ளவர்கள், பேரூரில் உள்ளவர்கள், பேரூர் பிள்ளைங்களா கடவுள் பாத்துக்கிறார், நீங்க பார்க்க வேண்டாம். கிருஷ்ண பகவான் கைவிட்டு விட்டாரா? பட்டீஸ்வரர் வந்து அவளை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டார், நீங்க கவலைப்பட வேண்டாம். சரி, ஓகே. உங்களை பட்டீஸ்வரர் கைவிட்டு விட்டார் என்று தெரிகிறது இதன் மூலமாக. அப்படியா? எங்களை கைவிடல, எங்களுக்கு பண்றக்க. ஆனாலும் நீங்க இப்ப இந்த பொட்டி கேட்கறதுனால இந்த கண்டிஷனுக்கு ஒத்துண்டா நீங்க கேட்கிற அந்த பொட்டியும் பொருளையும் கொடுப்போம். இல்லாத நீங்க தலைகீழ நின்று பாருங்க கிடையாது. நான் எங்கே மாமி தலைகீழா நிற்பது? குனிய கூட முடியவில்லை என்னால். சரி, பரவாயில்லை. நீங்கள் சொல்வதில் ஆமா, நீங்கள் சொல்வதில் ஒரு நியாயம் இருக்கிறது. அடுத்தவர்களுக்காக சொல்கிறீர்கள், அதில் உங்களையும் சேர்த்துக் கொண்டீர்கள், பரவாயில்லை. ஆனால் அடுத்தவர்கள் நன்றாக இருக்கணும். மன்னிக்கணும், நான் என்ன சேர்த்துக்கல. அப்படியா? சரி, என்ன தவறதாக்குது அதான் சொல்றேன். எனக்கு நாளைக்கே நீங்க டிக்கெட் கொடுங்க, நான் வரேன். எங்க அவசரமா கொண்டு வரதில்லையே டிக்கெட்டு, இன்றைக்கே கொடுத்திருப்பேன். சரி, பரவாயில்லை. இந்த கண்டிஷன், நீங்கள் சொன்ன கண்டிஷன் நல்ல பரந்த மனப்பான்மையோட தான் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். ரைட்டு தான், அதை ஒத்துக்கொள்கிறேன் மாமி. நீங்கள் வணக்கத்துக்குரியவர்கள், நான் ஒத்துக்கொள்கிறேன். மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதே பெரிய விஷயம். அதற்கு உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் நீங்கள் சொன்ன இந்த தன்வந்திரியோட ஒரு டைஅப்பு, நானே ஒரு 5 வருஷத்துக்கு எழுதி கொடுப்பதெல்லாம் என்னுடைய பவரில் இல்லை. எங்கள் பாஸ் வரணும், யம தர்மராஜா நினைத்தார். அவர்கிட்ட நான் பேசுறேன். மாமி, நீங்கள் எலெக்ஷனில் நிக்கிற மாதிரி மீட்டிங்கில் பேசுற மாதிரியே பேசுகிறீர்கள். ஆமா, எனக்கு காரியம் ஆகணும், அப்படிதான் பேசுவேன். நீங்க பேசுறீங்க இல்ல, அந்த அம்மா அந்த ஐயா வந்தபோது போங்க போங்க போங்கன்னு சொன்னீங்களே, அது ஏன் மாமி அப்ப எப்படி சொன்னீங்க? நான் மோமியை பார்க்க மட்டும்தான் வந்தேன், மோமனை பார்க்க வரவில்லை. ஆமா, மோமன் நின்னா மோமனை தூக்கிடுவீங்களா? மோமன் பக்கத்துல தான் நிப்பாங்க. மோமனை நீங்க தூக்க கூடாது, உங்களுக்கு அதிகாரம் இல்லை. இருங்கள் மாமி, நான் யமனைக்கு ஒரு கால் போட்டுகிறேன். ஹலோ, யம தர்மராஜாவா? மாமா, ஐயோ, இங்க எல்லாரையும் மாமா மாமா மோகன் கூட்டு உங்களை கூட்டு விட்டேன். மன்னரே, அவசரமாக இங்கே ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டேன் மன்னா. ஒரு மாமியிடம் எக்கச்சக்கமாக நான் மாட்டிக்கொண்டு விட்டேன். உங்களை போய் யமகாதகன் என்று சொல்கிறார்கள், இவர்கள் அதை விட பெரிய ஆளா இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் இங்கே உடனே வந்தாக வேண்டும் மன்னா. இங்கே மாமியிடம் மாட்டிக்கொண்டு இப்ப என்னாலும் வெளியே போக முடியவில்லை, அவர்களும் என்னை விட்டு போவதாக தெரியவில்லை. இங்கே வசமா மாட்டிக்கொண்டேன். ஆமா மன்னா, எஸ்ஐ வீரு. ஆமா, அங்கதானே இங்க என்னை போக சொல்லி மாட்டி விட்டு விட்டீர்கள். இது இவ்வளவு சிக்கலான இடம் என்று தெரிந்திருந்தால் நான் வந்திருக்க மாட்டேன், உங்களை அனுப்பி இருப்பேன். ஐயோ, வருகிறீர்களா? பாருங்கள் பாருங்கள், வெயிட் பண்ணட்டுமா? உங்கள் எருமையில் வந்தால் 7 நாள் ஆகும். எதுலயோ வாருங்கள், ஹெலிகாப்டரில் வாருங்கள். வாருங்கள், வெயிட் பண்ணுகிறேன் மன்னா, வெயிட் பண்ணுகிறேன், வேற வழி இல்லை.